மேச ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோவத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க. அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேச ராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாம எந்த தரப்புல நியாயம் இருக்கோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தாங்க உங்களை நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோருமே மேச ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க இந்த மேச ராசிக்காரங்க. கடந்த காலகட்டத்தில் 2025 மிகவும் மோசமான ஒரு நகர வாழ்க்கையை தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த நரக வாழ்க்கை அப்படின்னாவே இந்த மேச ராசிக்காரங்க ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அது கடந்த காலகட்டத்தில் ஒரு 3 வருடமா பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சு ஏமாந்திருப்பீங்க. ஆனா அந்த டைம்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விராய சனி மூலியமா பாத சனி மூலியமா தற்போது இந்த 2025 தொடங்கி இருக்கக்கூடிய இந்த 7.5 சனி மூலியமா நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் மட்டுமே மேச ராசிக்காரங்க நீங்க அதிகமா சந்திச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சொந்தங்கள் இருப்பாங்க, சொத்துக்கள் இருக்கும். எல்லாத்தையும் நீங்க கடைசியில இழந்துட்டு எதுவுமே இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருப்பீங்க. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூட கூட்டிட்டு போயிடு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமா போயிருச்சு. இதுக்கப்புறமும் நான் எப்படி இந்த உலகத்துல வாழ்றது அப்படின்னு ஒரு பயத்தோட இருந்திருக்கீங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வழி காட்டுங்க ஐயா அப்படின்னு தினமும் புலம்பிட்டு இருக்கீங்க. மேச ராசிக்காரங்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் என்னுடைய சுத்தமாக போயிடுச்சு. எங்களுடைய மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக நினச்சிட்டு இருக்கிறவங்க தாங்க நீங்கள். இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் கெடுதல் நான் யாருக்குமே நினைத்ததில்லையே, கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததும் இல்லையே, எனக்கு மட்டும் ஏந்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அது எல்லாம் சரியாகிடும். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க. என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டம் வந்துட்டு தாங்க இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். கடந்த 2025 தொடக்கத்தில் உங்களுக்கு தற்போது பார்த்தீங்கன்னா 7 சனி நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த 2026 மாற்றம் வரப்போகுதுங்க அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது முழுமையாக முடிஞ்சு இப்பொழுது இந்த
பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் அடி எடுத்து வச்சுருக்கீங்க. பிப்ரவரி மாத தொடக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க. ஏன்னா இந்த பிப்ரவரி தொடக்க முதல் 4 நாட்கள் பார்த்தீங்கன்னா 4 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு பத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் புதன் பகவான் சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 90 நாட்களுக்கு இது ஒட்டுமொத்த பலன்களும் தற்போது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலம் கடந்த கால கட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே நீங்கள் திரும்ப கிடைக்க போகுதுங்க. ஒரு விஷயம் ஒன்று ஆசைப்பட்டு இருப்பீங்க, அதற்கு நீங்கள் நிறைய முயற்சி பண்ணி இருப்பீங்க, ஆனால் அந்த விஷயமாகிறது அப்போ நடந்திருக்காது. ஆனால் தற்போது நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்து விதமான விஷயங்களும் என்ன அப்படின்னு பார்த்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறுங்க. இந்த வீரபத்ர ராஜயோகம் காலகட்டம் உங்களுக்கு நிறைவேற போகுதுங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பெயர்ச்சி, குருவுடைய வக்கிர நிவர்த்தி, சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, கிட்டத்தட்ட ஒரு 5 பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு இந்த 2026 மூலம் 6 மாதங்களுக்குள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுது. இதன் மூலம் இந்த 2026 நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது. தற்போது உங்களுக்கு 7 சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுமையாக குறைய போகுது. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா தற்போது சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வக்கிர நிவர்த்தி அடைகிறாரு. அப்படி வக்கிர நிவர்த்தி அடையும் போது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்த இந்த சனி பகவான் தற்போது உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிக்க போகிறாரு. அந்த டைமில் உங்களுக்கு 7 சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாக இருக்காது, நிவர்த்தி ஆகும். கடந்த காலகட்டத்தில் நீங்கள் சனி பகவான் மூலமாக வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுதுங்க. 6 மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி எல்லாமே உங்களுக்கு இத்தனை நாட்களாக 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்களுக்கு இப்பொழுது செயல்பாட்டில் கொண்டு வர போகிறாரு. தற்போது 2ஆம் இடத்துல விட்டு 3ஆம் இடத்துல லக்ன ஸ்தானத்தை நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த வக்கிர பயிற்சிக்கு பலன்களும் தற்போது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலம் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிக்குமே பொது பலனாக வளர்க்கப்பட்டாலும் இதன் மூலம் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. ஐயோ ராகு கேது பயிற்சியா, நாங்கள் என்னடா பண்ணுறது, ராகு கேது பயிற்சி அப்படின்னு நினச்சாவே நிறைய பேர் கஷ்டம் துன்பம் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம், மறுபடியும் நாங்கள் அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அதிகமாக ஏற்பட்டு இருந்திருக்காது. ஆனால் தற்போது கேது பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் மூலம் உங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக உங்களுக்கு தற்போது கடந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாக போகுது. என்ன நோயினே தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க, 2000-3000 செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அடிக்கடி குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தற்போது உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. இத்தனை நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன்னேற்ற காலமாக இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது. இந்த வரக்கூடிய முதல் ஒரு 6 மாதத்துக்குள்ள நிவர்த்தியாகும் எல்லா விஷயங்களும். நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைச்ச வேலை 10,000-15,000 சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலை, குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை, உங்களுக்கு பிடித்தமான வேலை, நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப், பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கின்ற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை
வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுக்கு செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்க நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு எல்லாம் கிடைக்கப் போகுது. நினைத்தது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைவந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை சிக்கல் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நீங்கள் வந்து எவ்வளோதான் முன்னேற்றினாலும் உங்களுக்கு வந்து அந்த திருமணம் அப்படிங்கிற தடையாகிக்கிட்டே தாங்க இருக்கும். கல்யாணம் வரைக்கும் போனாலும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கனால உங்களுக்கு வந்து திருமண தடை அப்படிங்கிறது நிறையவே இருந்திருக்கும். ஜாதகத்தில் ராகு கேது ஜாதகம், சுத்த ஜாதகம், செவ்வாய் ஜாதகம், இது மாதிரி ஆண்களுக்கு திருமண தடைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கும். இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலத்துக்குள்ள விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணை இழந்த மேச ராசி ஆண்கள் பெண்கள் வந்து அடுத்து 2வது திருமணம், அதாவது மரமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் ஒரு கன்ஃபியூஷன் இருப்பீங்க. அப்பதான் உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கும்போது இந்த 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்களே, ஊர்க்காரங்க தப்பா நினைப்பாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி இப்ப வர்ற சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது, இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து இந்த சொசைட்டியில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும். மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மேச ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்துக்கு 3 நாள் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. முதல் 6 மாதத்துக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். இனி உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக ஏற்பட போகுது. நீங்கள் வந்து அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஐடி ஜாப், தனியார் வேலை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லதாக நடக்கும். நீங்கள் வேலை செஞ்சாலும் சம்பளம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் 2 மடங்காக கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்துமே முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. உங்களை விட்டு போன உறவுகள் எல்லாம் மீண்டும் உங்ககிட்ட திரும்பி வரப்போகுது. இத்தனை நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற காலம் அப்படிங்கிறது இந்த வருடம் வரப்போகுது. நீங்கள் இத்தனை வருடமாக எதற்காக ஆசைப்பட்டீங்களோ, எதற்காக இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது அனைத்துமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல மடங்காக உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. திருமண தடையாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில், இன்னும் வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டத்தில் உங்களுக்கான விஷயம் அனைத்துமே நல்ல ஒரு முன்னேற்ற காலமாக இனி வரப்போகுதுங்க. எல்லாமே உங்களுக்கு நன்மையாக அமைய போகுதுங்க. நீங்கள் நினைத்தது அனைத்தும் கிடைக்க போகுதுங்க. இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் பலன் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எல்லாம் நன்மையாக நடக்கும்.